நடிகர் விஜய்க்கு வித்யா என்ற தங்கை இருந்தார். விஜய்க்கும் வித்யாவுக்கும் சுமார் 6 வயது வித்தியாசம். வித்யாவுக்கு 3 வயதாக இருந்தபோது உடல்நலம் மிகவும் பாதிக்கப்பட்டிருந்தது. அந்த நாளில் இயக்குனர் எஸ். சந்திரசேகர் படப்பிடிப்பை முடித்துவிட்டு மதிய உணவுக்காக வீட்டிற்கு வந்திருந்தார். அப்போது எப்போதும் சொல்லாத வித்யா, "அப்பா, போகாதீங்க, என்னோடவே இருங்க" என்று கூறியிருக்கிறார். அதற்கு சந்திரசேகர், "நான் போயிட்டு சீக்கிரம் வந்துடுறேன்" என்று சொல்லியுள்ளார். ஆனால் வித்யா மீண்டும், "இருங்க அப்பா" என்று கூறிக்கொண்டிருந்த போதே திடீரென அவரது வாயிலிருந்து இரத்தம் வரத் தொடங்கியது. உடனே மருத்துவரை அழைத்துவிட்டு என்ன செய்வதென்று தெரியாமல் வித்யாவை கையில் தூக்கிக் கொண்டு வீடு முழுவதும் பதற்றமாக ஓடியதாகவும், கடவுளிடம் கண்ணீர் மல்க வேண்டியதாகவும் ஏ. சந்திரசேகர் பின்னர் உருக்கமாக பகிர்ந்துள்ளார். ஆனால் அந்த நொடிகளிலேயே தனது மடியிலேயே வித்யா உயிரிழந்து விட்டதாக அவர் கண்ணீருடன் நினைவு கூர்ந்தார். அந்த காட்சியை பார்த்த சிறுவனான விஜய், "வித்யா" என்று கதறி அழுததாகவும், அதன் பிறகுதான் விஜய் மிகவும் அமைதியான குணம் கொண்டவராக மாறிவிட்டார் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். பின்னர் தனது தங்கையின் நினைவு என்றும் மறையாமலிருக்க தனது மகளுக்கு திவ்யா என்று பெயர் வைத்தார் விஜய். வித்யா என்ற பெயரின் எழுத்துக்களை மாற்றியமைத்ததே திவ்யா என்ற பெயர் என்பது பலருக்கும் தெரியாத ஒரு நெகிழ்ச்சியான தகவல்.